ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 204. இதில் தேவ விரதன் எனும் பீஷ்மரின் இளமைக்கால மகாபாரத கதையை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தலைநகராக விளங்கிய பாரத நாடு ஆனது முன்காலங்களில் ஆரியவர்த்தம் என்னும் பெயர் தாங்கி இருந்தது. ஆரியன் எனும் சொல் ஒரு இனத்தையோ ஜாதியையோ குறிக்காது. பண்பட்டவன் என்பது அந்த பதத்தின் பொருள். ஐயன், ஐயா, ஆரியன் ஆகிய சொற்கள் ஒரே கருத்திற்கு உரியவை ஆகும். இன்றைக்கு ஆரியவர்த்தம் எனும் சொல் இலக்கியத்தில் கையாளப்படுகின்றது. பேச்சுவார்த்தையில் பின்னணிக்கு போய்விட்டது. இந்த ஆரிய வர்த்தத்திலே பண்டை காலங்களிலே சூரிய வம்சம், சந்திர வம்சம் என்னும் 2 வம்சத்தார்கள் தலை சிறந்த பாங்கிலே நாட்டை ஆண்டு வந்தார்கள். மகாபாரத கதை சந்திர வம்சத்தாரை பற்றியது ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பரதன் என்னும் பெயர் தாங்கிய பெரிய அரசன் ஒருவன் இருந்தான். அவன் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிள்ளையாக பிறந்தவன். பெரிய ஆற்றலும் பண்புகளும் பலவும் வாய்க்க பெற்றவனாக பரதன் இருந்தான். அந்த காரணத்தை முன்னிட்டே இந்த நாடு நாளடைவில் பாரத வருஷம் என்னும் பெயர் படைக்கலாயிற்று. பரதனுடைய சந்ததியார்கள் அனைவரும் பாரதர்கள் என அழைக்கப்பெற்றார்கள். அந்த வழிமுறையிலே குரு என்னும் பெயர் தாங்கிய மற்றொரு பெரிய அரசன் இருந்தான். அவனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நாளடைவில் குருக்கள் என அழைக்கப்பெற்றார்கள். கௌரவர்கள் என்னும் பெயரும் அதே அடிச்சொல்லில் இருந்து வந்ததாகும். குருச்சேத்திரம் என்னும் புனிதம் வாய்ந்த இடமும் குரு என்னும் இதே கோமானை முன்னிட்டு வந்ததாகும். குரு வம்சத்தில் வந்த வேந்தர்களுள் சந்தனு என்பவன் திறமைமிக்க வாய்க்க பெற்றவன். தன்னுடைய முற்பிறப்பிலே இவன் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த இஸ்வாகுவின் வம்சத்துக்கு உரியவனாக இருந்தான். அதே இஸ்வாகு வம்சத்தில்தான் ஸ்ரீ ராமரும் பிறப்பு எடுத்து இருந்தார். அந்த பழைய பிறவியிலே சந்தனு என்னும் மன்னனுக்கு பெயர் மகாபிஷன் என்பதாகும். சொர்க்கத்திலே மகாபிஷன் நெடுநாள் வாழ்ந்து இருந்தான். ஆங்கு அப்பொழுது நிகழ்ச்சி ஒன்று நேரலாயிற்று. தேவர்கள் பலர் ஒன்று கூடி விருந்தொன்று வைத்து இருந்தார்கள். அந்த விருந்திலே மகாபிஷனும் கங்கா தேவியும் இடம்பெற்று இருந்தார்கள். விருந்து நடைபெற்று கொண்டு இருந்தபொழுது காற்றடித்து கங்காதேவியின் மேல் ஆடை அப்புறப்படுத்தியது. அந்த சந்தர்ப்பத்தில் பண்பை அடிப்படையாக கொண்டு இருந்த தேவர்கள் எல்லோரும் தங்களுடைய கண் பார்வை வேறு ஒரு பக்கம் திருப்பி கொண்டு விட்டார்கள். ஆனால் மகாபிஷன் மட்டும் அப்படி செய்யவில்லை. இந்த இக்கட்டிலும் அவன் கங்காதேவி பார்த்த வண்ணமாக இருந்தான். அவன் அப்படி செய்தது பெரும் பிழையாகும். சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மதேவர் அந்த பிழைக்கேற்ற சாபம் ஒன்றை அந்த இருவர் மீதும் சுமத்தினார். கங்காதேவியும் மகாபிஷனும் மண் உலகில் மானுடராக பிறந்து அந்த கர்மத்தை முடித்து ஆக வேண்டும் என்பது அந்த சாபம். இதுவே சந்தனுவின் பூர்வ ஜென்ம வரலாறு. ஆயினும் அதை பற்றி அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் குரு வம்சத்தைச் சேர்ந்த சந்தனு மன்னன் தன்னுடைய நாட்டை நன்கு ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவன் கங்கா நதி தீரத்தில் உலாவிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது கட்டழகே வடிவ எடுத்து இருந்த காரியை ஒருத்தி ஆங்கு காணல் உற்றான். அப்பொழுதே ஆங்கு அவன் அவள் மீது காதல் கொண்டான். சிறிதேனும் தயங்காது தனது கருத்தை அவன் அவளிடம் தெரிவித்தான். அவளை மணந்து கொள்வதற்கு அவள் என்ன நிபந்தனை நிர்மாணித்தாலும் அதற்கு முற்றிலும் உட்பட்டு நடப்பதாக அரசன் உறுதி கூறினான்.
தன்னை மணப்பது என்றால் அதற்குரிய நிபந்தனைகள் இன்னென்ன என அந்த மடந்தை ஒளிந்தால் அந்த பெண்ணின் பெற்றோர் யார் என மன்னன் வினவல் ஆகாது என்பது முதல் நிபந்தனை. நல்லதோ கெட்டதோ அவளுடைய செயல் எதுவாயினும் அதை குறித்து அவன் பேச்சு எடுக்கலாகாது என்பது இரண்டாவது நிபந்தனை. எந்த காரணத்தை முன்னிட்டாவது அவன் அவள் மீது கோபித்து கொள்ளல் ஆகாது என்பது மூன்றாவது நிபந்தனை. அவளுக்கு அதிருப்தி உண்டாகும்படியான செயல் எதையும் அவன் செய்யலாகாது என்பது நான்காவது நிபந்தனை. இந்த 4 நிபந்தனைக்குள் ஏதேனும் ஒன்றில் இருந்தாவது அந்த மண் பிசகுவான் ஆகில் அக்கணமே அந்த மாது அவன் இடமிருந்து விலகிக் கொள்வாள். நிறைவேற்றுவதற்கு மிக கடினமான இந்த நிபந்தனைகள் அனைத்திற்கும் காதலில் மயங்கி போன சந்தனு மன்னன் உடந்தை ஆனான். அந்த இருவரும் மணந்து கொண்டு இன்புற்று வாழ்ந்து வந்தார்கள். கணவனும் மனைவியும் பரஸ்பரம் நன்கு நேசித்து வந்தார்கள். அரசி ஒருத்தியிடம் இருக்க வேண்டிய அடக்கமும் மாண்பும் அந்த மாது அரசியிடம் இழிவன வாயின. காலம் எப்படி கடந்து போயிற்று என்பதை அறியாதவர்களாக அந்த தம்பதிகள் இன்புற்று வாழ்ந்து வந்தார்கள். நாளடைவில் அந்த ராணியிடம் விபரீதமான பாங்கொன்று வடிவு எடுத்தது. மகப்பேறுகள் சிலவற்றை அவள் பெற்றெடுத்தாள். பிறந்த ஒவ்வொரு சிசுவையும் சீரிய பாங்குடன் அவள் தூக்கிச் சென்று வழிந்தோடும் கங்கா நதிக்குள் வீசி எறிந்துவிட்டு திரும்பி வந்துவிட்டாள். தான் பூண்டிருந்த அரிய பெரிய கடமை ஒன்றை நிறைவேற்றி விட்டவள் போன்று அரசனிடம் புன்னகையோடு திரும்பி வந்து சேர்ந்து விட்டாள். இப்பொழுது மகாராணி புரிந்து வந்த இந்த பாதக செயலை குறித்து வேந்தன் திகில் அடைந்தவன் ஆனான். ஆனால் பூண்டு இருந்த நிபந்தனையின்படி அவன் வாய் பொத்தி இருந்தான். அதை பற்றி கேட்டால் அது விபரீதமாக போய்விடும். அவள் யாராக இருக்கக்கூடும் என அரசன் அமைதியாக தனக்குள்ளே சிந்தனை செய்து கொண்டு இருந்தான். இப்படியாக இருக்கும் சமயம் தனக்கு பிறந்த 7 குழந்தைகளை அந்த மாது ஏற்கனவே கொன்றுவிட்டாள். 8ஆம் குழந்தையை அவள் கங்கைக்கு போன பொழுது அந்த செயலை சகிக்க தந்தைக்கு மேலும் இயலவில்லை. இப்பொழுது சந்தனு கூறியதாவது, ஓ நல்லாளே, நீ ஏன் அரக்கத்தனம் படைத்தவளாக இருந்து உன் குழந்தைகளை கொலை செய்கின்றாய்? தயவு செய்து இந்த குழந்தையாவது காப்பாற்று. அப்பொழுது ராணி கூறினாள், ஓ மேன்மை தங்கிய மன்னா, தாம் தமது வாக்குறுதியை மீறி இருக்கின்றீர்கள். இப்பொழுது தமது அன்பு தம் குழந்தையின் மீது செல்கிறது, என் மீது அன்று. ஆக நான் போகிறேன். அப்படி போவதற்கு முன்பு என்னையும் எனது செயலையும் தமக்கு எடுத்து விளக்குகின்றேன். கேட்பீராக. நான் கங்காதேவி மண் உலகில் பிறந்து சிறிது காலம் நான் தமக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்பது பிரம்மதேவனின் இட்ட சாபம். தேவதையாகிய நான் அந்த நிலைமையை அறிகின்றேன். நில உலகத்தாராகிய தாம் அதை அறிய மாட்டீர்கள். மண் உலகில் மற்றொரு நல்ல செயலை செய்ய நான் இணங்கி இருக்கின்றேன். ஓ விண் உலகில் இருக்கும் 8 வசுக்கள் வசிஷ்ட மகரிஷி இல்லாத வேளையில் அவருடைய ஆசிரமத்துக்குள் ஆக்கிரமித்து சென்று நந்தினி என்னும் பசுவை திருடிக் கொண்டு போய்விட்டார்கள். ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த வசிஷ்டர் தமது யோக வலிமையினால் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுகொண்டு விட்டார். அந்த வசுக்கள் 8 பேரும் வையகத்தில் மானுடராக பிறக்க வேண்டும் என அவர் சபித்தார். அந்த சாபமோ மாற்ற முடியாதது. அந்த 8 வசுக்களும் மண் உலகில் நான் அவர்களுக்கு மாதா ஆக வேண்டும் எனவும் அதிவிரைவில் நில உலக வாழ்வில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் எனவும் என்னிடத்து பரிந்து வேண்டினார்கள். அதன்படியே நான் அவர்களுக்கு 7 பேருக்கு விமோச்சனம் கொடுத்து ஆகிவிட்டது. 8ஆம் குழந்தையோ நில உலகில் நெடிது வாழ்ந்து இருந்து செயல்கரிய வீர செயல்கள் பல செய்வான். ஆதலால் அவனை நான் விண் உலகிற்கு வழி அனுப்ப மாட்டேன். ஆயினும் மற்றொரு காரியத்தை செய்வேன். அரிதிலும் அரிதாக இருக்கின்ற அஸ்திர சஸ்திர
வித்தைகள் பலவற்றில் அவனை பயிற்றுவித்து தம்மிடம் ஒப்படைப்பேன். இங்கனம் ஏம்பிக் கொண்டு குழந்தையை கையில் ஏந்தியவளாக அந்த கங்காதேவி அந்தர்தனம் ஆகிவிட்டால், மறைந்து போனால் அந்த குழந்தைதான் எதிர்காலத்து பீஷ்மன் ஆவார். கங்காதேவி இங்கனம் மறைந்துபட்டு போன செயல் சந்தனுவின் மனதில் ஆழ பதிந்து விட்டது. அதன் காரணமாக அவன் தவ வாழ்வில் ஈடுபட தீர்மானித்தான். கிட்டத்தட்ட ஒரு முனிவன் பாங்கில் வாழ்ந்து வந்த மன்னன் தன்னுடைய நாட்டை நீதியுடனும் ஒழுங்குபாட்டுடனும் அன்போடும் ஆண்டு வந்தான். காலமும் அதிவேகமாக கடந்து போய்கொண்டே இருந்தது. சந்தனு மன்னன் ஒரு நாள் தனியாக கங்கை கரை ஓரத்தில் உலாவிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது அவன் அழகிய ஒரு இளைஞனை சந்தித்தான். அந்த இளைஞனை பற்றிய பாங்குகள் அனைத்தையும் பாராளும் வேந்தனுடைய கவனத்தை கவர்ந்து விட்டன. அந்த இளைஞன் பால் பொழிந்த தெய்வீக பேர் அழகு வேந்தனை வசப்படுத்தி விட்டது. அதற்கெல்லாம் மேலாக அவனுடைய விளையாட்டில் தனி மகிமை ஒன்று விரிந்தன. அவன் சொரிந்த அம்புகளை கொண்டு பெருக்கெடுத்து ஓடிய கங்கா நதியை ஓட ஒட்டாது அணை போட்டு தடுத்தான். அந்த தருணத்தில் அங்கு தேவதை போன்று தென்பட்ட மாது ஒருத்தி பிரசன்னம் ஆனால் அவள் யாரென்று சந்தனு மன்னனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இவனுடைய தாய் என அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அந்த இளைஞனோ நதியினுள் மூழ்கடிக்கப்படாது காப்பாற்றப்பட்ட சந்தனுவின் 8வது குழந்தை. இப்பொழுது மன்னன் மனதில் முன்பு நிகழ்ந்து போன செயல்கள் பளீரென ஞாபகத்திற்கு வந்துவிட்டன. அதன் விளைவாக அவன் பிரமித்து போய் நின்றான். அவன் அந்த இளைஞனை கரத்தால் பற்றி கொண்டு அந்த மாதரசி மொழிந்ததாவது: ஓ தேவவிரதன் என்னும் பெயர் கொண்டுள்ள இவன் தமது செல்வன். திட்டப்படி இதுகாரும் பயிற்சி கொடுத்து நான் இவனை வளர்த்து இருக்கின்றேன். பரசுராமர் இடமிருந்து இவன் வில்வித்தை பயின்று இருக்கின்றான். வில்வித்தையில் இவன் தன் குருவுக்கு சமமானவன் ஆவான். வசிஷ்ட மகரிஷியிடம் இருந்து இவன் வேதங்களையும் வேத அங்கங்களையும் வேதாந்தத்தையும் கற்று இருக்கின்றான். தேவர்களுக்கு குருவாய பிரகஸ்பதியும் அசுரர்களுக்கு குருவாய சுக்கராச்சாரியரும் என்னென்ன கலைகளையும் சாஸ்திரங்களில் கற்று இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் இந்த இளைஞனும் நன்கு கற்று இருக்கின்றான். போர்க்கலையிலும் ஆட்சி கலையிலும் வல்லமை படைத்துள்ள வீரன் இவன். தமது மைந்தனாகிய இவனை தாம் திரும்பவும் மனம் உவந்து ஏற்றுக்கொள்வீராக. தேவியானவள் அந்த சிறுவனை ஆசீர்வதித்து சந்தனு மன்னன் இடம் ஒப்படைத்துவிட்டு மாயமாக மறைந்து விட்டாள். தானும் தன்னுடைய நாடும் பாக்கியம் படைக்கப்பெற்றதாக சந்தனு மகாராஜா உணர்ந்தான். மகிழ்வோடு தேவவிரதனை அவன் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான். தக்க காலத்தில் அவன் தேவவிரதனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அந்த யுவன் இடத்தில் இருந்த வல்லமைக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்றவாறே பித்ருபக்தியும் அவன் இடத்து தலை சிறந்து திகழ்ந்தன. இப்படியாக தேவவிரதன் எனும் பீஷ்மரின் இளமை கால கதையை இதில் கண்டோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்